This video we go to see mathematics, class 10th standard English medium, chapter 3rd algebra, quadratic equations. அதில் example 3.43 பேஜ் வந்து 120 இருக்கு. இப்போ example example 3.43 page 120. Question என்ன சொல்றேன்னு பாப்போம். If the difference between the roots of the equation x square minus 13x plus k equal 0 is 17, find k. என்ன சொல்றாங்கன்னா difference between the roots of the equation x square minus 13x plus k equal 0 is 17, find k. இப்போ first என்ன பண்ணணும், given equation அப்படின்னு எழுதணும். The given equation is x square minus 13x plus k equal to 0. இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா, it is in the form ax square plus bx plus k equal to 0. இது கம்பேர் பண்ணும்போது a equal to 1, b equal to minus 13, c equal to k. இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ணோம், it has two roots. நம்ம நேம் வைக்கணும் இந்த ரூட்ஸுக்கு. லெட்டு ஆல்பா கமா பீட்டா be the roots. இப்போ ஆல்பாவும் பீட்டாவும் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ். இப்போ என்ன பண்ணணும், ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் 13 by 1 equal to 13. Next one, alpha beta equal to c by a equal to here c k. a வந்து 1, c equal to k. Given that difference between the two roots alpha minus beta equal to 17, given alpha minus beta equal to 17. இப்போ என்ன பண்ணோம், இதை 1ன்னு வைக்கணும், இதை 2ன்னு வச்சுக்கோங்க, இதை 3ன்னு வச்சுக்குவோம். இப்போ வாங்க கே கேட்குறாங்க நமக்கு. கே ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா, கே ஈக்குவல் டு ஆல்பா இன்ட்டு பீட்டா. ஸோ வி கேன் ஃபைண்டு the equations from the equation 1 and 2. We can find alpha and beta. ஆல்பா பீட்டா கண்டுபிடிச்சிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம கே கிடச்சிடும். இப்போ வாங்க கன்சிடரிங் தி ஈக்குவேஷன் 1 and 2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், 1ஐயும் 2ஐயும் இது 3ஐயும் ஆட் பண்ணணும். ஆடிங் 1 and 3. Adding 1 and 3. இப்போ alpha plus beta equal to 13. Alpha minus beta equal to 17. இப்போ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 alpha. 2 alpha equal to 0, 30. Alpha equal to 30 by 2 equal to 15. இப்போ நமக்கு ஆல்பா கிடச்சிச்சு. இந்த ஆல்பா எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். substituting
substituting alpha equal to 15 in 1. அப்போ taking the first equation alpha here 15 அதை எடுத்துன்னு போய் இதில் அப்ளை பண்ணி பீட்டா கண்டுபிடிக்கணும். 15 plus beta equal to 13. இப்போ beta equal to இந்த 15 அந்த பக்கம் போனால் minus 15. 13 minus 15 equal to minus 2. Now alpha equal to 15, beta equal to minus 2. Therefore, we know k equal to alpha into beta. K equal to alpha into beta. This is equal to alpha equal to 15, beta equal to minus 2. இது ரெண்டையும் எடுத்துட்டு வந்து இதில் அப்ளை பண்ணால் 15 into minus 2 வருது. K equal to நமக்கு என்னன்னு வந்துச்சு minus 30. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து 3.44 அதே பேஜ் 120 இருக்கு. எக்ஸாம்பிள் 3.44. எக்ஸாம்பிள் 3.44 இருக்கு. பேஜ் 120. என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் x square plus 7x plus 10 equal 0. Find the values of 1 alpha minus beta, second alpha square plus beta square, third one alpha cube minus beta cube, fourth one alpha power 4 plus beta power 4, fifth one alpha by beta plus beta by alpha, sixth one alpha square by beta plus beta square by alpha. இதுதான் கொஷின். ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த கொஷினில் மொத்தம் ஒரு 6 கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம போவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கிவன் ஈக்குவேஷன் எழுதணும். கிவன் ஈக்குவேஷன் is x square plus 7x plus 10 equal to 0. அடுத்தது இது என்ன ஃபார்மில் இருக்குது, ax square plus 7x plus 10 equal 0 இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணும்போது a 1, b 7, c equal to 10. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ். ஆல்பா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த given equation. given equation. உடனே என்ன பண்ணோம், therefore ஆல்பா ப்ளஸ் பீட்டாவை கண்டுபிடிக்கணும். ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் 7/1 ஈக்குவல் டு மைனஸ் 7. நெக்ஸ்ட் ஒன் ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும். ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் சி பை ஏ. சி வந்து 10, ஏ 1 ஈக்குவல் டு 10. என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு alpha comma beta are the roots of the given equation. Therefore alpha plus beta கண்டுபிடிக்கணும், alpha beta கண்டுபிடிக்கணும். வாங்க ஃபஸ்ட்டு 1 alpha minus beta. இதை எப்படி எழுதுன்னா alpha minus beta equal to in terms of alpha plus beta alpha into beta ஃபார்மில் கொண்டு வரணும். ஆல்பா மைனஸ் பீட்டான்றது என்ன தெரியுமா ஃபார்முலா,
root of alpha plus beta whole square minus 4 into alpha beta. அது alpha minus beta equal to root of alpha plus beta whole square minus 4 alpha beta. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஆல்பா ப்ளஸ் பீட்டா இந்த -7 ஆல்பா பீட்டா 10 அதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். -7 ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு 10. திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு கரெக்டாக கொண்டு வரணும். ரூட் ஆஃப் 49 minus 40 ஈக்குவல் டு ரூட் 9 ஈக்குவல் டு 3. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோன்னா ஆல்பா மைனஸ் பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இது என்ன ஃபார்ம் எழுதுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஆல்பா பீட்டாவில் கொண்டு வரணும். அப்போ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ரிட்டன் as alpha plus beta whole square minus 2 alpha beta. This is equal to alpha plus beta minus 7 whole square minus 2 into alpha into beta 10. This is equal to 49 minus 20 equal to 49 minus 20 na 29. அடுத்தது தேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூப் கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்றில் ஆல்பா மைனஸ் பீட்டா தெரிஞ்சதுனால ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூபுக்கு இந்த ஃபார்முலா ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப் ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஆல்பா பீட்டா இன்ட்டு ஆல்பா மைனஸ் பீட்டா. இது ஃபார்முலா எதுக்கு எழுதணும்? இந்த ஒன்றில் ஆல்பா மைனஸ் பீட்டா கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா, அதுக்காக ஆல்பா கியூப் மைனஸ் பீட்டா கியூபை வந்து ஆல்பா மைனஸ் பீட்டா ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஆல்பா பீட்டா இன்ட்டு ஆல்பா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆல்பா மைனஸ் பீட்டா 3 ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்பா பீட்டா 10 ஆல்பா மைனஸ் பீட்டா 3. This is equal to 3 power 3. 3 power 3 உங்களுக்கு தெரியும் 27 plus 90. This equal to இரண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 117. இப்போ தேர்டு முடிச்சிட்டோம். ஃபோர்த்துக்கு போவோம். ஃபோர்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்பா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4. இது நம்ம எப்படி எழுதலாம்னா ஆல்பா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்பா பீட்டா நம்ம எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா whole square minus 2 into alpha beta whole square. இப்படி எழுதலாம். alpha power 4 plus beta power 4 equal to alpha plus beta whole square minus 2 alpha beta whole square minus 2 into alpha beta whole square எழுதலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்ளை பண்ணுவோம். This is equal to alpha plus beta minus 7 whole square minus 2 into alpha beta 10 whole square minus
2 into alpha into beta 10 whole square. This is equal to 49 minus 20 whole square minus 2 into 100. This is equal to 29 whole square minus 200. This is equal to இப்போ 29 ஸ்கொயர் பண்ணும். இப்போ 29 ஸ்கொயர் பண்ணுவோம். 29 into 29 8 26 8 1 5 1 4 8. இப்போ 29 ஹோல் ஸ்கொயர் எவ்வளோன்னா 841 minus 200. This is equal to 641. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஆல்பா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஆல்பா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஃபிஃப்த் ஒன் ஆல்பா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இது நம்ம என்ன கொண்டு வரணும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஆல்பா பீட்டாவில் கொண்டு வரணும். அப்போ இது என்ன பண்ணணும்னா இது எல்சியம் எடுக்கணும். இப்போ இதுக்கு எல்சியம் வந்து ஆல்பா இன்ட்டு பீட்டா. எல்சியம் ஆல்பா பீட்டானா இதை இதால் டிவைட் பண்ணால் ஆல்ஃபா இருக்கும். இங்கே மல்டிப்ளை பண்ண ஆல்ஃபா ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இதை இதால் டிவைட் பண்ணோம்னா இதை இதால் டிவைட் பண்ணால் பீட்டா இருக்க மேலே பெருனா பீட்டா ஸ்கொயர். திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு நம்ம ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஏற்கனவே ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் நமக்கு தெரியும். எவ்வளோ தெரியும்? ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா எவ்வளோன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயரு minus 2 into alpha beta whole divided by இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் alpha beta. This is equal to alpha plus beta என்றது நமக்கு தெரியும். alpha plus beta என்றது minus 7 whole square minus 2 into alpha into beta வந்து 10 whole divided by 10. This is equal to the 49 minus 20 whole divided by 10. This is equal to 29 by 10. Next sixth one. Sixth என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்பா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம்? alpha square by beta plus beta square by alpha. இதே போல் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் எடுக்கணும். ஆல்பா பீட்டா இதை இதால் டிவைட் பண்ணோம்னா ஆல்பா இருக்கும். ஆல்பா க்யூபு ப்ளஸ்ஸு இதை இதால் டிவைட் பண்ணோம்னா பீட்டா இருக்கும். அதை எடுத்துன்னு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணால் பீட்டா க்யூப். இப்போ இதே அதே போல் தான் alpha cube plus beta cube in terms of alpha plus beta into alpha beta கொண்டு வரணும். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் கியூப் மைனஸ் 3 ஆல்பா பீட்டா இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஹோல் டிவைடட் பை ஆல்பா பீட்டான்னு எழுதிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் கொண்டாந்து இதில் அப்ளை பண்ணணும். ஆல்பா ப்ளஸ் பீட்டான்றது minus 7 whole cube minus 3 into alpha into beta 10 into minus 7 whole divided by 10. This equal to இதுக்குன்னா minus
343. இது வந்து 3 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். 210/10. திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போ -133/10. If you have any doubt, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும்.